we are scans and labs. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் போற்றி 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 என்று வாழ்த்து சொல்வதுதான். தென்னாடு என்பது தென்புலத்திலிருந்து வந்தவர்கள்தான் தென்புலத்தார். அது தென்னாடு தான். அந்த அப்பர் சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் அவர்கள்தான் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று. சிவன் என்றால் சிவந்த நிறத்தை உள்ளவன் என்றுதான். ஆனால் அவர்கள் பார்ப்பது யோனிலிங்கத்தை தான். அது ஒரு உற்பத்தியின் அடையாளம். ஆண்குறி மேலாகவும் பெண்குறி கீழாகவும் இருக்கும். அதைத்தான் அவர்கள் சிவலிங்கம் என்றார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி என்று இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் 45,000 கோயில்களில் பெரும்பாலான கோயில்கள் சோழர்கள் காலத்தில்தான் கட்டப்பட்டது. சோழ வம்சம் சுமார் ஒரு 300 வருடங்களுக்கு மேலாக ஒரு நல்ல சிறந்த ஆட்சி நடந்தது. அதனால்தான் அவர்கள் அந்த கோயிலை கட்டினார்கள். எல்லாம் வேலைப்பாடுகள் நிறைந்தது தான். மற்ற கோயில்கள் போல இல்லாமல் மற்ற மாநிலங்களில் சில மாநிலங்கள் அப்படி இருக்கும். எல்லா மாநிலத்திலும் அப்படி இல்லை. வட மாநிலங்களுக்கு சென்றால் அப்படி இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமே தான் ஒரு ஆர்க்கிடெக்சர், நானே ஒரு பதிவு ஏற்பட்டுள்ளேன், ஆர்க்கிடெக்சர் ஆஃப் டெம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்று. எங்கெல்லாம் நான் கோயிலுக்கு சென்று வருகிறேனோ அந்த கோயிலுக்கு சென்று வீடியோ எடுத்து சிதம்பரம் கொள்ளிடம் என்ற பெயரில் நான் பல கோயில்களின் வரலாறை சொல்லியுள்ளேன். தல வரலாறு என்று அந்த மரத்தை வைத்து சொல்வார்கள், கதையை சொல்வார்கள். ராமன் வந்தான், சிவன் வந்தார், பெருமாள் வந்தார் என்றெல்லாம் கதை அளப்பார்கள். நான் அங்கே போவதில்லை. உண்மையான வரலாறு, சோழர்கள் கட்டினார்கள், சிற்ப வல்லுநர்கள் யார், எங்கிருந்து கல்லை கொண்டு வந்தார்கள், எப்படி அவர்கள் தூண்களை கட்டினார்கள், அதில் எப்படி சிற்பங்களை செதுக்கினார்கள் என்பதை பற்றித்தான். மற்றவர்கள் சொல்வதெல்லாம் வெறும் கதையாகவே இருக்கும். நான் அந்த கதைகளுக்கு எடுத்துக்கொள்வதில்லை, முக்கியத்துவமும் தருவதில்லை. ஒரு கோவிலுக்கு சென்றால் சொல்கிறார், உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே என்று ஒரு திருமூலரின் பாடல் இருக்கிறது. அதுபோல சிவவாக்கியரின் பாடல் இருக்கிறது. அதையெல்லாம் சித்தர்களுடைய பாடல்கள் தான். இந்த 63 நாயன்மார்களில் இந்த சமய குறவர்கள் 4 பேர் சொல்வதெல்லாம் கோயில் கோயிலாக சென்று அந்த சிவனை வழிபட்டுவிட்டு பாடுவது தான். அவர் அப்படி செய்தார், இந்த கலைகளை செய்தார், அந்த கலை செய்தார், அந்த கலைகளை பற்றி அவர்கள் சொல்வார்கள். அப்படியெல்லாம் அல்ல. இப்போ நடராஜர் சிலையை சிதம்பரத்தில் பார்த்தால் அவர் ஒரு காலை தூக்கி கொண்டு இருப்பது போல இருக்கும். அதனால்தான் அவர் நடராஜர், தன்னுடைய கால்களை தூக்கி வைத்து, அது சோழர்கள் காலத்தில் கட்டியது தான். அதுபோலத்தான் பல கோயில்களை, சுமார் 5000 கோயில்கள் சோழர்கள் கட்டியுள்ளார்கள்.
பாண்டியர்களும் கட்டியுள்ளார்கள். சேரர்கள் கட்டியது மிக குறைவே. பல்லவர்கள் அவர்களும் தன் பங்கிற்கு கோயிலை கட்டியுள்ளார்கள். விஜயநகர பேரரசு அங்கே இருந்தவர்களும் அவர்கள் கோயிலை கட்டியுள்ளார்கள். இப்படித்தான் நமக்கு இந்த கோயில்களின் வரலாறு. ஒரு கோயில் என்றாலே முதலில் ஒரு மண்டபம் இருக்கும், அர்த்த மண்டபம் இருக்கும், முன் மண்டபம் இருக்கும், அதன் பிறகு கருவறை இருக்கும். அது நம் உடலோடு ஒப்பிட்டு போகும். அதனால்தான் அவர்கள் உள்ளம் பெருங்கோயில் என்று வர்ணித்தார்கள். நம்முடைய உடலில் உள்ளத்தில் இருப்பது சிவன்தான், இறைவன்தான், உயிராக இருப்பது அவன்தான். அதனால்தான் தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏன் வடநாடுடைய சிவனை போற்றின் என்று சொல்லவில்லை என்றால், அங்கே அப்படி கோயில்கள் இதுக்கே அவர்கள் நேரம் முடிந்துவிட்டது. அந்த 300 வருடங்கள், அதாவது 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 12, 13ஆம் நூற்றாண்டு வரைத்தான் இப்படி கோயில்களை கட்டினார்கள். எல்லாம் சிற்ப வேலைப்பாடுகள் தான். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் மிக பிரம்மாண்டமான கோயில். எல்லா கோயிலிலுமே, சிவன் கோயிலிலுமே ஒரு நந்தியை வைத்திருப்பார்கள். அது புராண கதையை சொல்வார்கள். நந்தி ஒரு வாகனம் என்று. காளை என்றாலே ஒரு ஆணின் அடையாளம்தான், ஆண்மையின் அடையாளம். ஏனென்றால் காளை இல்லை என்றால் பசு இல்லை, பசு இல்லை என்றால் குழந்தைகளுக்கு பால் இல்லை. ஆனால் அவர்கள் மறைவாக சொன்னது வெறும் நந்தியை வைத்துமே. புராணத்தில், சிவபுராணத்தை எடுத்துக்கொண்டால் நந்தீஸ்வரர் என்று சொல்வார்கள். ஒரு காளை மாட்டின் தலையை வைத்து மனித உடம்பை வைத்திருப்பார்கள். அதைத்தான் அவர்கள் நந்தீஸ்வரர் என்று சொல்வார்கள். இப்படி எல்லா கோயில்களுமே நந்தி இருக்கும் சிவன் கோயில்களில். ஆனால் பெருமாள் கோயில்கள் முற்றிலும் மாறுபாடாக இருக்கும். அங்கே காளைக்கு வேலை இல்லை. அந்த 12 ஆழ்வார்கள் அவர்கள் எல்லாம் சைவமல்ல, வைணவத்தை சேர்ந்தவர்கள். அதனால்தான் அவர்கள் இந்த நந்தியை பற்றி குறிப்பிட மாட்டார்கள். நான் பொதுவாக எல்லா கோயிலுக்குமே சென்று வருவேன், சிற்ப வேலைக்காக மட்டுமே, சாமி கும்பிடுவதற்கு அல்ல. என்னுள்ளே தந்தையும் தாயும் கொண்டு வந்த உயிர் இருக்கும் பொழுது நான் கோயிலில் சென்று எதற்கு வழிபட வேண்டும்? என்னுள்ளே என் உயிராக இருப்பது, உயிர் அணுக்கள் இருப்பது தாயும் தந்தையும் கொடுத்தது தானே. மரபணு, அவர்களுடைய மரபணு என்னிடம் இருக்கிறது. அதுபோல மரபணு தமிழ்நாட்டிலே எங்கே அந்த மரபணுவை சுமந்து கொண்டு இருப்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள். ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து வந்தவர்கள் தான். இன்றளவும் அவர்கள் ஆதிவாசிகளாக தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். இதைவிட வேறு என்ன சொல்ல வேண்டும் நான்? எனவே நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து நீங்கள் தெரிவிக்கவும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு.